welcome back to our channel Happy Varum. So இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. அதை நான் இப்பதான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா இப்போ வந்து நான் ஜெர்மன் கிளாஸ்க்கு வந்து கிளம்பிட்டேன். ஓகே vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆரம்பிச்சிருக்கேன். இந்த vlog எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ காலையில இருந்து ஜாலியா ஒன்றுத்தையும் சமைக்காம நேற்று சமைச்சது அப்படி வச்சு சாப்பிட்டு இந்த டேவே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து என்னோட ஜெர்மன் கிளாஸ்க்கு போகணும். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம். பட் அதை எடுக்க முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறமா ஈவினிங் எங்கள் மாமா சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா என் பர்த்டேக்கு வந்து எங்க மாமா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆல்ரெடி சொல்லிடுவேன் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கணும் இந்த பர்த்டேக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவேன். எனக்கு என்னன்னா இவங்க கேட்பாங்க உனக்கு வெக்கமே இல்லையடி நீயே உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிறியா அப்படின்ட்டுலாம். நம்மளால வந்து அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்களான்ற இதுலலாம் இருக்கக்கூடாது. நம்ம பர்த்டே எப்பயுமே நாம வந்து ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிக்கணும்ட்டு எனக்கு வந்து எப்பயுமே தோணும். ஸோ அதனால எப்பயுமே நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மோட்லயே இருக்கக்கூடாது. என் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஹாப்பியா இருக்கணும். அதனால அந்த ப்ரெஷரை தூக்கி எங்க மாமா தலையில வச்சிருவேன். நீ வந்து எனக்கு கிஃப்ட் கொடுப்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருன்னா பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் இந்த பையனுக்கு வந்து தெரியும் நான் மட்டும் இல்லை உலகத்துல நிறைய ஜீவன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே நிறைய பேசிட்டேன் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதனால தான் படன்னு பேசுறேன். ஓகே அதுக்கு முன்னாடி இங்க வாங்க உங்களுக்கு ஒண்ணு நான் காட்டுறேன். இந்த வாட்டி புது வீட்டுல இருந்து என் பர்த்டே வீடு கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. வாங்க இவங்க வந்து நேத்தே சர்ப்ரைஸா எனக்கு கேக் வாங்கி ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சிருக்காங்க. காட்டு மாமா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். கரண்டியோட நான் மாவு வச்சிருக்கேன் அதெல்லாம் யாரும் பார்க்க கூடாது. சோ இவங்களே வந்து இருக்கிறது 3 பேரு இந்த வீட்டுல என்ன மறைச்சு வைக்கிறது. அதனால இவங்களே கேக் வாங்கி வச்சுட்டு கேக் வந்து உள்ள வச்சிரு ஆனா நீ கேக் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க கூடாது அதுவாச்சும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிட்டு கேக்கை நான் இன்னும் பார்க்கல. அதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு எனக்கு ஈவினிங் வந்துதான் தெரியும். ஸோ கேக்கை மட்டும் பார்க்காத அதான் உனக்கு சர்ப்ரைஸ். பட் ஃப்ரிட்ஜில் எடுத்து பத்திரமா வச்சிருன்னு சொல்லி என் கையிலேயே கொடுத்து நானே கேக் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து அந்த கேக் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நான் உங்களை என்னோட ஜெர்மன் கிளாஸ்க்கு கூப்பிட்டு போறேன். அங்கே போயிட்டு காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஓகே மாமா ஈவினிங் நான் வரும்போது பலூன்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே பாய் மாமா. பை. போடா டைம் ஆச்சு ட்ரெயின் விட்டுற போற போ. ஓகே பாய். சோ இன்னைக்கு வந்து இதான் என்னோட காஸ்டியூம். ஆக்சுவலா இந்தியா போனப்ப நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 ட்ரெஸ் புதுசா இருந்துச்சு. ஸோ அதுல இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால இதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஓகே போடவே வேணாம் அப்படி தான் டிசைட் பண்ணேன். ஆனால் என்னோட கான்ஸ்டண்ட்டான ஒரு 3-4 ஃபாலோவர்ஸ் வந்து கவி இந்த இயர் உங்கள் பர்த்டே விலாகே போடலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே ஜூன் மந்தில் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ அண்ட் இப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜெர்மன் கிளாஸ்க்கு வந்து போயிட்டேன். அவங்களுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஹாப்பியாக என்னோடய பர்த்டே அவங்க கூடயும் செலிப்ரேட் பண்ணேன். பட் வந்து நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல அங்கே. ஓகே ஸோ இப்போ வந்து கிளாஸ் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நிலானிகா குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் மாமா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ காலையில் அவங்க ட்ராப் பண்ணுருவாங்க. ஈவினிங் வந்து நான் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ வாங்க நிலா குட்டி போய் பிக்கப் பண்ணலாம். குட்டியை வந்து கேப் போடு. ஸோ நிலானிகா குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஆமாம் காலையில் டாடி உன்னை வந்து விட்டு வந்தா
ஈவினிங் வந்து அம்மா வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டேன். நோ ஓகே சரி வா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. வா தர, அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸ்நாக்ஸு. என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்திருக்கேன்? டொமேட்டன் பாப்ரிகா ஸ்நாக். நிலானிக்காக்கு பிடிச்ச ஏய் அழகா இருக்கு சைக்கிள். இல்ல அவ்வளவுதான், அம்மாவோட லிப்ஸ்டிக் ஒட்டிக்கிச்சு. இன்னைக்கு என்ன அம்மாக்கு? ஹாப்பி பர்த்டே. ஓகே வா போலாம். ஸ்னெல் ஸ்னெல். மாசி சாக்லேட். ஒரு வழியா இந்த குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ போயிட்டு எங்க மாமா பலூனெல்லாம் ஊதி இருக்காது அந்த புள்ள, சும்மா அங்கே காலையில வந்து அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ வந்து இப்போ போயிட்டு கேக் வாங்கிட்டாங்க. ஸோ கேக் கட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேக் கட் பண்ணிட்டு வெளியே சாப்பிட போகணும். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். வாங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட். வா 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 வா. வெரி குட் ஹஸ்பண்ட், ஆனா கொஞ்சம் லைட்டா மக்கு ஹஸ்பண்ட். பலூன் பலூன் இருக்குதா, பம்ப் இருக்குல்ல நம்ம கிட்ட. பம்ப் இருக்கு, இது பிரச்சனை இல்ல, எனக்கு உச்சி போடுறது பிரச்சனை. ஓஹோ, செல்லோட ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போதே பலூன். அது என்ன பலூன்ல வந்து மங்கி இருக்கு? என்ன நீ மங்கி நினைச்சு வாங்கிட்டு வந்தியா மாமா? அதை எப்படி நான் வாயால சொல்லுவேன்? அதானே கியூட்டா இருக்கா? காட்டு ஒண்ணு. நிலாவோட ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ. ஹாப்பி பர்த்டே மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பி பர்த்டே டு மீ. வாய் வலிக்குது. Alexa, play happy birthday song for my wife. We bitte happy birthday song to my wife. For my wife. இங்க பாத்தீங்களா, என் கண்ணு முன்னாடியே டெக்கரேஷன் கொடுக்குறீங்களா? யார் இந்த பலூன்ஸ்லாம் வந்து ப்ளோ பண்ணது? அது ஃபுல்லா டாடி தான் பண்ணா. மண்டையில கொண்டே மறந்துட்டனே. என்ன? கேண்டில். இட்ஸ் சோ டெஸ்க்ல இருக்கலாமா? ஓகே லைட்டர் ஓகே, பட் கேண்டில். அவன் என்ன சொன்னா? பட் ஈரீரோ சொல்றேன். அவன் என்ன சொன்னா பாத்தியா? அதுதான் சூடா. ஆமா, எடுத்துட்டு வா. ஓகே எடுத்துட்டு வா, கேண்டில் எடுத்துட்டு வா. கான்ஃபிடன்ஸ் உலகத்திலேயே கரெக்டா சொன்ன பாரு மாமா. இதுதான் வந்து சூடா, அவளுக்கு சொல்ல தெரியல. அதுதான் வந்து கேண்டில், லைட்டர், லைட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் சூடா. என் பொண்ணு எனக்காக கேண்டில் தேடுறா. இருக்கா? she is right, she knows. ஏன்னா புது வீடு நாங்க இப்பதான் ஷிஃப்ட் பண்ணோமா, அதனால எங்களுக்கு எங்க திங்ஸ் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் முக்காவாசி திங்ஸ், இன்னும் கால்வாசி திங்ஸ், இன்னும் பாதி திங்ஸ் நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. நாங்க பெத்த வயிறு குளிர்ந்துருச்சு மாமா. ஆக்சுவலி ஏன் கேண்டில் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம். வாவ், இது பாத்தீங்களா? ப்ளூ வந்து நம்மளோட ஃபேவரட் கலர்ஸ். அதுல ப்ளூ கலர் கேண்டில் எடுத்து வச்சிருக்காங்க. இது அம்மா தான் வச்சிருக்கு. இது ஆமா, அது பர்த்டேக்கு. சூப்பர். Make a boo. Make a boo boo. Make a big boo. Apara basket hai. Thank you. Happy birthday. ஏய் எதுக்குடா இது?
தேங்க்யூ Happy birthday Kayu, so cute. ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியும்? ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவங்களே பேக் பண்ணி ஆமா. அவங்களுக்கே வைக்கும். Thank you வெண்பா. Thank you சுதா. Thank you so much. என் பர்த்டேக்கு 2 கேக். போதுமா? ஷடான். வாவ் சூப்பர் சின்னு. 2 கேக்கும் 2 கலர்ல அழகா இருக்கு. அழகா பாரு மாமா. இந்த கிறிஸ்டல்லாம் இவ்வளவு அழகா இல்ல the completeness சொல்லுவாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you Pooja. Happy birthday to you. clap பண்ணு. Hey. வாழ்க வளமுடன். Thank you மாமா. கேக் thank you சுதா. உங்க கேக். அம்மா இருக்கு. அம்மா ஃபர்ஸ்ட் சுதா நீங்க சேர்ந்துருங்க நான் எடுக்கிறேன். என்ன சுதா பேக்கர் ஆயிட்டீங்க. அழகா கட் ஆகுது. ஆமா. Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to Pooja. Thank you. ரெண்டு கேக்கு சூப்பரா இருக்கு. ரெண்டுமே டிஃபரண்ட் ஃப்ளேவர். Chucky. mouth filling. இந்த பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் வந்து இதான் ஒரு வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியும் இந்த வாட்ச் தான் கிஃப்டாக கொடுத்தா எங்கள் மாமா வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து எனக்கு இந்த வாட்ச் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அன்றைக்கே வாங்காமல் என்னோடய பர்த்டே வரைக்கும் அதை டிலே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுங்க, ஸோ எனக்கும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்டு காசும் வந்து அன்றைக்கி செலவு பண்ணாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான டேக்கு வந்து செலவு பண்ண மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். சில டைம்ஸ் வந்து பர்த்டேக்கு கிஃப்டே வேண்டாம், ரோஸ் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண பர்த்டேஸும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த பட்ஜெட் கேட்ட மாதிரி தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணிப்போம். அண்ட் இன்னொன்று வந்து சொல்லணும், இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது, எனக்கு தோணுச்சு சடனாக. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸை பார்த்து அவங்க லைஃபோடலாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, அவங்களோட இன்கம் வேறு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, இன்கம் வேறு. ஸோ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அதுக்கு என்ன செட் ஆகும், நம்ம குடும்பத்துக்கு எது ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எப்பயுமே வந்து பிளான் பண்ணிப்போம். அண்ட் எனக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது ஏன்னே தெரியாது. ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம், ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக சுற்றிக்கிட்டு இருப்பேன். பர்த்டே அன்றைக்கி நம்மள வந்து திங்க் பண்ணி ஒரு ரோஸ் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பர்த்டேலாம் நான் ஒரு ரோஸோடையே அவ்வளோ சந்தோஷமாக என் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட பர்த்டே வந்து இவ்வளோ சூப்பராக அழகாக போச்சு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க வந்து கேக் வெட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நமக்காக ஒருத்தவங்க வந்து யோசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை பற்றி நினச்சி ஒருத்தவங்க வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ தேங்க்யூ வந்து சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என் ஃப்ரெண்டுக்கு அண்ட் தேங்க்யூ எங்கள் மாமாவுக்கு எப்பயும் போல் என்னை ஹாப்பியாக வச்சு இருக்கிறதுக்கு. ஐயோ அப்படியே புகழ்தான் வந்த
இந்த புள்ள வந்து நிக்காது கேமராக்கு. ஓகே, ஸோ இப்படிதான் என்னோட பர்த்டே ஈவினிங் கேக் கட்டிங்லாம் போச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடலாம். ஸோ எனக்கு வந்து எப்பயும் மாதிரி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே நீங்களும் எங்கள் கூட வாங்க. பாட்டெல்லாம் எங்க மாமாவுக்கு வந்து பிடிக்குது பாருங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கும் டான்ஸ் பண்றது. இந்த பர்த்டே வந்துருச்சுனாலே கொஞ்சம் ஓவர் ஹைப்பரா ஆயிடுவேன் நானு. அது ஏன்னே தெரியல. அப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பெப்பர் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீரக சம்பா பிரியாணி இருக்கும். ஆம்பூர் சீரக சம்பா பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த ஆம்பூர் பிரியாணி அப்படியே டிட்டோவாக வந்து இங்கே எங்களுக்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நான் வந்து போனேங்க. ஆனால் என் பர்த்டே அன்றைக்குமா வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஆம்பூர் பிரியாணி இல்லையா, ஒன்லி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் இருக்குமா. ஸோ சரி ஓகே, வந்ததுக்கு எனக்கு எதனா ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் சாப்பிட்டேன். பட் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஃபேன் வந்து அவ்வளோவா கிடையாது. எப்பயுமே சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்கன் 65 வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் மேங்கோ லஸ்ஸி இந்த மாதிரி தான். இந்த வாட்டி வந்து நிறைய கேலரிஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு மேங்கோ லஸ்ஸியை கட் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து ஆப்பிள் ஒரு ஸ்ப்ரூடல் மாதிரி இருக்கும், லைக் இந்த ஆப்பிள் சோடா மாதிரி இருக்கும்ல. ஸோ அது வந்து சாப்பிட்டு முடித்தோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆம்பூர் பிரியாணி மஸ்ட் ட்ரை இந்த இடத்துல. அங்கே இருக்காங்க. நீ பண்ணு, நீ ஆட்டாலே. ஸோ சூப்பராக 3 பேரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நானும் அதான் மாமா சொல்லணும்னு வந்தேன். நடக்க முடியாம என்ன சொல்லுவாங்க, அந்த பாம்பு வந்து என்னத்தை முழுங்கிச்சு, மலைப்பாம்பு வந்து கண்ணுக்குட்டியை முழுங்கிச்சா, ஆட்டை முழுங்கின மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நடக்க முடியாம காருக்கு வந்து நடந்தே போய் ஏறுவோன்ட்டு போயிட்டு இருக்கு. காருக்கு லைட் அமுக்கி அமுக்கி ஹாய் சொல்ற ஒரே ஜீவன் நீங்களா தான் இருப்பீங்க. இங்க பாரு நிலா, இங்க பாரு, ஓரம் போ. ஆசையா சீரக சம்பா பிரியாணிக்கு வந்து வந்தேன். பட் அது வந்து சாட்டர்டே சண்டே தானா, இப்போ வந்து ஃப்ரைடேவும் போடுறாங்களாம். பட் வந்து நீங்கள் காலையிலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா, நாங்கள் காலையில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். என்னது உள்ள போ. அந்த ஓனர், அவங்க அந்த கடையோட ஓனர், அவங்களும் நானும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். ஆனா கடையோட ஓனர் அவர் கிடையாது, அவங்க வைஃப். பட் இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. சோ அவரும் நானும் ஒரே கம்பெனில நாங்க நிறைய கம்பெனி பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் வந்து ஹாப்பியா சொல்றாரு, நான் இல்லங்க ஓனர், என் வைஃப் தாங்க இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்டோட ஓனர் அப்படின்னு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 10 euros வந்து கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த 10 euros யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியன் பெப்பர் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஸோ அவ்வளோதான். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படிதான் என்னோட பர்த்டே போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கூட ஞாபகம் வச்சு விஷ் பண்றீங்க. உங்களெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸா கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த புள்ள. ஓகே, ஸோ அவ்வளோதான்.
நான் தான் சீட் பெல்ட் போடல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதுக்கப்புறம் எனக்கு யாருன்னா விஷ் பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸாக வந்து ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸாக வந்து தேங்க்யூ ஸோ மச். தின்ன மயக்கத்தில் உளறிக்கிட்டு இருக்கேன், பயங்கரமாக தூக்கம் வருதுங்க சாப்பிட்டு. ஓகே பாய். இதோ வர சீட் பெல்ட்டை போடுறேன். கத்தரு